அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம். வரும் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம். தற்பொழுது விருச்சகம் எப்படி இருக்கும் பார்த்து விடுவோமா? ஆம், மாங்கல்ய பலம் ஏறாதவர்களுக்கு ஏறியே தீரும். காதலை சொல்லி சம்மதம் வாங்க வேண்டும் என்ற நிலையில் இதுவரை காத்திருந்தவர்களுக்கு சம்மதம் என்ற ஒரு பதில் வரும். வீடு கட்ட முடியாதவர்கள், கட்டியோ கட்ட முடியாதவர்களுக்கோ இப்போது கட்டுகின்ற எண்ணமும் பூர்வீகத்தில் சொத்தும் இப்போது கொடுக்கப்படும். இன்னொரு செயலை சொல்லலாம், ஜோதிடம் இதுவரை படித்திருந்தவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு ஜோதிட பாடங்களையும் படிப்பார்கள். கதைகளையும் கட்டுரைகளையும் படிக்காதவர்கள் குறிப்பாக இப்படி எடுத்துக்கலாம், கந்த புராணம் இப்பொழுது படிப்பார்கள். பெரிய புராணம் செவி வழியாக கேட்பார்கள். நால்வர் அருளிய, அதில் மாணிக்க வாசகர்கள் அருளிய புத்தகம் அவர் கைகளில் கிடைக்கும், அல்லது படிக்க நேரிடும், அல்லது கேட்க நேரிடும். அதே போல இதுவரை கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இப்பொழுது கூடுவதற்கு இந்த காலம் பேச்சுவார்த்தைகளுக்குண்டான காலம். பங்கு பிரிப்பதில் தகராறு இருந்திருக்கும், இப்போது பஞ்சாயத்து வச்சு பேசி முடிப்பார்கள். ஆக விருச்சகம் தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய செயல் ஆற்றலையும் நிரூபிக்கும். விருச்சகத்தினுடைய குழந்தைகள் அரசு உத்தியோகத்தினுடைய அடையாளமாக தேர்வு எழுதி ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை கொடுத்து பாஸ் ஆகிவிட்டான், குழந்தைகளால் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். விருச்சகம் அடைந்த கதவுகள் திறக்கப்படும். இதுவரை லோன் கேட்டுனே இருப்பீங்க, கிடைக்காதுன்னு. ஆனால் இந்த வாரம் போய் கேட்டு பாருங்க, கிடைக்கும். எப்பாடுபட்டாவது பழைய கடனை முடிங்க, புது கடன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நகைகளை அடமானம் வைத்து அல்லது கைமாத்தாக கடன் வாங்கி கடனை அடைத்து மீண்டும் ஒரு புதிய கடனை வாங்குவீர்கள். நாள்பட்ட உறவுகள் வீட்டிற்கு வரும். நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். உறவுகள், அண்ணன் தம்பி உறவில், அக்கா தங்கச்சி உறவில் ஒருத்தர் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் பால் காசுவாங்க, ஒரு வீட்டில் கை நனைப்பாங்க. அப்பா 28 வயசாகுது, இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த வாரம் திருமண செய்தியினுடைய நற்செய்தி உங்கள் காதுகளுக்கும் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சகம். ஆம், காலதாமதத்தில் இருக்கும் விருச்சகம் இப்போது கடமையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், கடமையை உணர்ந்து கொள்ளுங்கள், வருவதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய தக்க வைப்பதில் உங்கள் வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.